ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தீபக்ஸ் லெக்சர். இந்த லெக்சரில் வந்து டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அப்படிங்கிற சீரிஸோடைய செகண்ட் பார்ட், தட் இஸ் டிஃபரன்ஷியேஷன் ரூல்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் ஃபஸ்ட்டு டாபிக் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெரிவேட்டிவ் ஆஃப் சம். ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து அடிஷனில் இருக்குது அப்படின்னா அதோடைய டெரிவேட்டிவை எப்படி கண்டுபிடிக்கலாம்? சிம்பிளி யூன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, வின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டையுமே வந்து நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா யூவை தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு வியை தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு ரெண்டையுமே ஆட் பண்ணால் போதும். இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதை வந்து டெரிவேட்டிவ் ஆஃப் சம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி சம் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராடக்ட் ரூலோட இன்னொரு நேம் என்னது அப்படின்னா யூவி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோடைய டெரிவேட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு யூ அப்படியே வச்சுக்கிட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், அடுத்து வி அப்படியே வச்சுட்டு யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வியை வச்சுட்டு யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு அடுத்து யூவை வச்சுட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். எப்படினாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நடுவில் ஒரு ப்ளஸ் சைன் மட்டும் வந்துடும். ஓகே, இதை வந்து யூவி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து கோஷியன்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. கோஷியன்ட் ரூலோட இன்னொரு நேம் என்னது அப்படின்னா யூ பை வி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூ பை வி மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டினாமினேட்டரில் இருக்க இந்த வி இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே வச்சுக்கணும். டினாமினேட்டரில் இருக்க வி அப்படியே வச்சுட்டு யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அண்டு யூ அப்படியே வச்சுட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நடுவில் மைனஸ் சைன் தான் இருக்கணும். இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு எதெல்லாம் எடுத்துக்கலாம்? ஃபஸ்ட்டு யூவை வச்சுட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், இல்லை வியை வச்சுட்டு யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், எதுவும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் இங்கே அப்படி நம்ம பண்ண முடியாது. டினாமினேட்டரில் இருக்கிறத வச்சுட்டு நியூமரேட்டரை ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணணும், மைனஸ் நியூமரேட்டரில் இருக்கிறத வச்சுட்டு டினாமினேட்டரில் இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணணும். த ஹோல் டிவைடட் பை பி ஸ்கொயர் அப்படின்னு வரும். இது வந்து ஃபார்முலா மாதிரி. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா செயின் ரூல் ஆர் காம்போசிட் ஃபங்க்ஷன் ரூல் ஆர் எஃப்ஓஎஃப் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப்ஓஎஃப் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி காம்போசிட் ஃபங்க்ஷன் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி செயின் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. செயின் ரூல் அப்படிங்கிற வேர்டு தான் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு அடுத்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகே, இப்போ இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஆஃப் சம்முக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். தட் இஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் 2x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? நடுவில் ப்ளஸ் சைன் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். டி டிஎக்ஸ் ஆஃப் 2x ப்ளஸ் டி டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, டி டிஎக்ஸ் ஆஃப் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 2ன்னு வரும், எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2xன்னு வரும். ஓகே, இதெல்லாம் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்படிங்கிற ரூல்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ரூல். ப்ராடக்ட் ரூல் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சே டி டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ப்ராடக்ட் ரூலில் ஃபஸ்ட்டு எக்ஸ் அப்படியே வச்சுட்டு லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x ப்ளஸ் லாக் எக்ஸை அப்படியே வச்சுட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஓகே, ஸோ இந்த 1, ஸோ இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகி 1ன்னு வரும், ப்ளஸ் லாக் எக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் லாக் எக்ஸ் தான் ஆன்சர். இது வந்து ப்ராடக்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா கோஷியன்ட் ரூல். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம இதே எடுத்துக்கலாமே. டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பை லாக் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு டினாமினேட்டரில் இருக்கிற டேமை அப்படியே எழுதிக்கணும், லாக் எக்ஸை அப்படியே எழுதிக்கணும். அதுக்கடுத்து நியூமரேட்டரில் இருக்க டேமை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 அப்படின்னு வரும், மைனஸ் நெக்ஸ்ட்டு நியூமரேட்டரில் இருக்கிற டேமை அப்படியே வச்சுக்கணும். டினாமினேட்டரில் இருக்கிற டேமை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டினாமினேட்டரில் இருக்கிற டேமை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x, லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/xன்னு வரும். த ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டரில் இருக்கிற டேமுக்கு ஸ்கொயர், ஸோ லாக் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். நல்லா பார்த்தீங்கன்னா லாக் எக்ஸ் ஸ்கொயர் கிடையாது, லாக் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதணும். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா லாக் எக்ஸ் மைனஸ் 1, இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகி லாக் எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் டிவைடட் பை லாக் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இது வந்து கோஷியன்ட் ரூல். ரெண்டாவது செயின் ரூல் அப்படின்னா என்னது அப்படிங்கிறத பற்றி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். சைன் ஆஃப் 2x அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ், 2xஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2. அண்ட் தென் இப்போ சைன் ஆஃப் 2x, சைனுக்குள்ளே ஒரு 2xங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ இது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ், சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? காஸ் எக்ஸ். இதை அப்படியே எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து உள்ளே இருக்கிற இன்புட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 2xஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 2ன்னு வரும். ஸோ இதான் ஆன்சர். இதுக்கு பேர் தான் செயின் ரூல். செயின் ரூலுக்கு இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா 2x + 3
the whole square இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? அதாவது எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x அண்ட் ஒரு கான்ஸ்டன்ட் டேம் இன்ட்டு எக்ஸ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் டேம் தான் வரும். ஓகே, இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்? 2x + 3 the whole square இது வந்து எக்ஸ் ப்ளஸ் அதாவது எக்ஸ் பவர் என் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்து இருக்குது. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 × 2x + 3 the whole power 2 - 1 அப்படின்னு வரும். ஜஸ்ட் இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் பின்னாடி வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த கண்டென்ட் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இன்ட்டு என்ன வரும் அப்படின்னா உள்ளே இருக்கிற குவான்டிட்டியை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். உள்ளே இருக்கிற குவான்டிட்டி அடிஷனில் இருக்குது. ஸோ நம்ம டெரிவேட்டிவ் ஆஃப் சம்மை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு d/dx ஆஃப் 2x தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அண்ட் ddx ஆஃப் 3 தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஃபைன், ஓகே. ஸோ இப்போ எப்படி எழுதிக்கலாம்னா 2 × 2x + 3 × 2 - 1 1. ஸோ அது பிரச்சனை இல்லை. இன்ட்டு d/dx ஆஃப் 2x என்னது? 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2ன்னு வரும். 3 டிஃபரன்ஷியேட் பண்ணால் கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எப்போயுமே 0 தான் ஆன்சராக வரும். ஓகே, ஸோ நமக்கு என்ன வரும்னா 2 × 2 × 2 + 0 2. ஸோ இந்த 2 முன்னாடி எழுதிக்கிட்டேன். இன்ட்டு 2x + 3 அப்படின்னு வரும். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 4 × 2x + 3 அப்படின்னு வரும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து டெரிவேட்டிவ் ஆஃப் எஸ் சம் அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோட பார்த்துட்டோம், ப்ராடக்ட் ரூல் எக்ஸாம்பிளோட பார்த்துட்டோம், கோஷியன்ட் ரூல் எக்ஸாம்பிளோட பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் செயின் ரூல், காம்போசிட் ஃபங்க்ஷன் ரூல் ஆர் எஃப்ஓஎஃப் ரூல் அது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னா ஜஸ்ட் இது ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் y = k × f(x) இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் k அப்படிங்கிறது ஒரு நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. கேங்கிறது ஒரு நான் ஜீரோ கான்ஸ்டன்ட். இப்போ dy/dx அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ddx ஆஃப் kf(x) அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? அதாவது ஒய்க்கு பதிலாக kf(x) அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். நான் என்ன சொன்னேன்? k அப்படிங்கிறது ஒரு நான் ஜீரோ கான்ஸ்டன்ட். ஸோ கேங்கிறது வெளியில் எடுத்துடலாம். அதாவது கான்ஸ்டன்ட்டும் ஒரு ஃபங்க்ஷனும் மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சு அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட்டை வெளியில் எடுத்துடலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்ஸ்டன்ட்டும் ஒரு ஃபங்க்ஷனும் மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் கான்ஸ்டன்ட்டை வெளியில் எடுத்துடலாம். கான்ஸ்டன்ட்டும் ஒரு ஃபங்க்ஷனும் அடிஷனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணி 0 அப்படின்னு நம்ம போடணும். இதை வந்து நம்ம இப்படி எழுதிக்கலாம். இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து சில முக்கியமான ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துடலாம். டெரிவேட்டிவ்ல ஒரு கான்ஸ்டன்ட்டை எப்பயுமே டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஆன்சர் 0 தான். அந்த கான்ஸ்டன்ட் எதுவானாலும் இருக்கலாம். 0வை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 0 தான், 2வை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 0 தான், 10ை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 0 தான். ஜென்ரலாக ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஆன்சர் 0 தான் வரும். அண்ட் எக்ஸ் பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா n × x பவர் n - 1 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x. இங்கே log x அப்படிங்கிறது log x to the base e ln of x. நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஜென்ரலாக இது எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, நம்ம இந்த மாதிரி எடுத்திருக்கோம், எல்லாமே ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து வேறு பேஸ் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து வேறு பேஸ் கொடுத்துருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாட் இஸ் d/dx ஆஃப் log x to the base ஏன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னு ஒரு பேஸில் ஒரு log x இருக்குது. இப்போ இதோடைய டிஃபரன்ஷியேஷன் என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ சிம்பிளாக இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா நான் வந்து லாகரிதம் லெக்சரில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் சப்போஸ் லாகரிதம் லெக்சர் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி லாகரிதம் லெக்சரை பாருங்கள். அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லியிருப்பேன். ஸோ அதை யூஸ் பண்ணி இதை log x to the base e the whole divided by log a to the base e அப்படின்னு எழுதிக்கலாம். log a to the base e அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ 1/log a to the base eங்கிறத நம்ம வெளியில் எடுத்துடலாம். மிச்சம் இருக்குது என்னது அப்படின்னா d/dx ஆஃப் log x to the base e அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. ஸோ log a to the base e அப்படிங்கிறத பேஸ் ஷிஃப்ட் ரூல் யூஸ் பண்ணி log e to the base a அப்படின்னு எழுதிக்கலாம். அண்ட் தென் log x to the base e அப்படிங்கிறது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ 1/x இன்ட்டு log e to the base a இது மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். இந்த டேர்ம் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். சப்போஸ் ஏங்கிறது வந்து ஈயாக இருந்துச்சு அப்படின்னா இந்த என்டையர் டேர்முமே ஒன்றாயிரும். ஸோ இங்கே எல்லாமே வந்து பேஸ் வந்து ஈ தான் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு அங்கே என்டையர் டேர்ம் ஒன்றாகி இந்த 1/xங்கிற டேர்ம் மட்டும் மிச்சம் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வேறு பேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது என்னது அப்படின்னா எக்ஸ்போனென்ஷியல். a/x அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா a/x இன்ட்டு log ஏன்னு வரும். ஓகே, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு y = நம்ம வந்து a/x அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ ரெண்டு பக்கமும் நான் வந்து log எடுத்துக்கிறேன். ஸோ log y = x இன்ட்டு log a அப்படின்னு வரும். ஜஸ்ட்டு log a/xன்னு இருக்கும். இது வந்து நம்ம log எடுத்தோம்னா log a/xன்னு இருக்கும். பவர் ரூல் யூஸ் பண்ணி இந்த எக்ஸை முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? log y டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/y
இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ், அதாவது செயின் ரூல் யூஸ் பண்ணணும். லாக் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/y, ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ். எக்ஸ் லாக் ஏ அப்படிங்கிறதுல வந்து லாக் ஏங்கிறது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ லாக் ஏங்கிறது வந்து நம்ம காமனாக வெளியில் எடுத்துடலாம். மிச்சம் இருக்குது எக்ஸ். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஆன்சர் 1 தான் வரும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு லாக் ஏ அப்படின்னு தெரியுது. ஒய்ங்கிறது என்னது அப்படின்னா ஏ பவர் எக்ஸ். ஸோ இதிலிருந்து டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் ஏ அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த ஃபார்முலாவில் வந்து ஏக்கு பதிலாக ஈன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும் உங்களுக்கு? ஸோ இந்த ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக ஈன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா dx ஆஃப் இ பவர் எக்ஸ்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் ஈன்னு வரும். லாக் ஈயோட வேல்யூ வந்து 1. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் லாக் எக்ஸ் டு த பேஸ் இ ln ஆஃப் எக்ஸ் எல்லாமே வந்து நம்ம இங்கே வந்து ஈக்குவல் தான். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம சேம் ரெப்ரசன்டேஷன் தான், எல்லாமே வந்து பேஸ் ஈன்னு இருக்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் இங்கே இன்டெரக்டாக இ இருக்குது அப்படின்னு மீனிங், பேஸ் இ இருக்குன்னு மீனிங். ஸோ அதனால் இதோட வேல்யூ 1ன்னு மாறிடும். ஓகேவா? இந்த ஃபார்முலா வந்து வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 எக்ஸ் பவர் என் அப்படிங்கிறத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1, லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x, ஏ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஏ பவர் எக்ஸ் லாக் ஏ, அண்ட் இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா இ பவர் எக்ஸ் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இ பவர் எக்ஸை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் இன்டகிரேட் பண்ணாலும் ஆன்சர் இ பவர் எக்ஸ் தான். இது மட்டும் ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம என்ன பார்க்க போறோம்னா ட்ரிகோமெட்ரியில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். sin x அப்படிங்கிற ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா cos x அப்படிங்கிற ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x, tan x டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant ஸ்கொயர் x, secant x டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant x tan x, cosecant x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் cosecant x cot x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் cosecant ஸ்கொயர் x. இந்த ரெண்டு இதை மட்டும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், மிச்சம் எல்லாத்தையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம டேஞ்சன்ட் எக்ஸுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகே, டேஞ்சன்ட் எக்ஸோடைய ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம டேஞ்சன்ட் எக்ஸை வந்து sin x ஓவர் cos x அப்படின்னு எழுதிக்கலாமா? டேஞ்சன்ட் ஈக்குவல் டு sin x ஓவர் cos x அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இது வந்து u by v அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ கோஷியன்ட் ரூல் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், டினாமினேட்டரில் இருக்கிறது அப்படியே வச்சுக்கணும் அண்ட் நியூமரேட்டரில் இருக்கிறது டிஃபரன்ஷியேட் பண்ணணும். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x அண்ட் ஒரு மைனஸ் வரும். நெக்ஸ்ட்டு நியூமரேட்டரில் இருக்கிறது அப்படியே வச்சுக்கணும், டினாமினேட்டரில் இருக்கிறது டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டினாமினேட்டரில் இருக்கிறது cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. ஓகே, த ஹோல் டிவைடட் பை cos ஸ்கொயர் x அப்படின்னு வரும். ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு cos x இன்ட்டு cos x cos ஸ்கொயர் x. ஓகே, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் ஆயிரும். sin x இன்ட்டு sin x sin ஸ்கொயர் x, த ஹோல் டிவைடட் பை cos ஸ்கொயர் x அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா 1 cos ஸ்கொயர் x அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 1 cos ஸ்கொயர் x என்னது அப்படின்னா secant ஸ்கொயர் x. ஸோ அதான் டேஞ்சன்ட்டோட ஃபார்முலா. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் தேவை அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸோடைய ஃபார்முலா எப்படி என்னது அப்படின்னு. sin இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா நெகட்டிவ் 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா 1 ஓவர் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா நெகட்டிவ் 1 ஓவர் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அண்ட் சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா 1 எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. கொசிகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா நெகட்டிவ் 1 எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகே, நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சைன் இன்வர்ஸுக்கு படிச்சிட்டிங்க அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் எழுதிடலாம், ஜஸ்ட் நெகட்டிவ் மட்டும் போட்டால் போதும். டேஞ்சன்ட் இன்வர்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா கோடாஞ்சன்ட் இன்வர்ஸ் எழுதிடலாம், ஜஸ்ட் நெகட்டிவ் போட்டால் போதும். சீக்கண்ட் இன்வர்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா கொசிகண்ட் இன்வர்ஸ் எழுதிடலாம், ஜஸ்ட் நெகட்டிவ் போட்டால் போதும். ஜஸ்ட் இந்த ஃபார்முலாஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ஸ், ஹைப்பர்போலிக் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அதோடைய டெரிவேட்டிவ் எல்லாமே வந்து அந்த லெக்சரில் நான் ஃபுல்லாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லெக்சருடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ஸ், ஹைப்பர்போலிக் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து சில ப்ராப்ளம்ஸ் மட்டும் சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா y ஈக்குவல் டு இ பவர் சைன் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்? ஓகே, இதை வந்து ரெண்டு மெத்தடில் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் என்னது அப்படின்னா லாக் எடுத்து பண்ணுற மெத்தடில் நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கம் நம்ம லாக் எடுத்தோம்னா லாக் y விச் இஸ் ஈக்குவல் டு லாக் இ பவர் சைன் எக்ஸ் அப்படின்னு வரும். ஓகே, இப்போ இதில் பவர் ரூல் யூஸ் பண்ணி இ பவர் சைன் எக்ஸில் சைன் எக்ஸுங்கிறத முன்னாடி கொண்டு வந்துடலாம். ஸோ லாக் ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் இன்ட்டு லாக் ஈன்னு வரும். லாக் ஈயோட வேல்யூ தட் இஸ் லாக் ஈன்னு இருக்கும். லாக் ஈயோட வேல்யூ வந்து 1. ஸோ இந்த என்டையர் டேம் எப்படி மாறிடும் அப்படின்னா லாக் ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் அப்படின்னு மாறிடும். ஓகே, இப்போ லாக் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்னா 1/y இன்ட்டு dy பை dx. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா காஸ் எக்ஸ் அப்படின்னு வரும்.
ஓகே, ஸோ dy by dx ஈக்குவல் டு இந்த ஒய் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஒய் இன்ட்டு காஸ் எக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ dy by dx ஈக்குவல் டு ஒய் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு இ பவர் சைன் எக்ஸ் அப்படின்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய்க்கு பதிலாக இ பவர் சைன் எக்ஸ் அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டா இ பவர் சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ்னு வரும். இது வந்து மெத்தட் 1. மெத்தட் 2ல் வந்து எப்படி போடலாம்? மெத்தட் 2ங்கிறது செயின் ரூல் யூஸ் பண்ணி நம்ம போடுற மாதிரி இருக்கும். சிம்பிளி y ஈக்குவல் டு இ பவர் சைன் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ dy by dx ஈக்குவல் டு இ பவர் சைன் எக்ஸ். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? இ பவர் எக்ஸ் தான். அப்போ இ பவர் சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? இ பவர் சைன் எக்ஸ் தான். அதுக்கப்புறமா மேலே இருக்கிற சைன் எக்ஸை நம்ம தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? காஸ் எக்ஸ்னு வரும். ஸோ சிம்பிளாக இப்படி எழுதிடலாம். இது வந்து செயின் ரூல் யூஸ் பண்ணி எழுதுறது. dy by dx ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஸோ 100 இன்ட்டு எக்ஸ் பவர் 100 மைனஸ் 1 தட் இஸ் 99. இப்போ செயின் ரூல் யூஸ் பண்ணி உள்ளே இருக்கிற இந்த டேமை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ நடுவில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறதுனால நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூபை தனியாக நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு ஒன்றை தனியாக நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிட்டா போதும். 100 இன்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் 1 த ஹோல் பவர் 99 இன்ட்டு எக்ஸ் கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 3x ஸ்கொயர் அப்படின்னு வரும். அண்ட் மைனஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். நான் முதலே சொல்லியிருந்தேன் கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 0. ஸோ இந்த என்டர் டேம் 0 ஆயிரும். 3x ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதே நம்ம மல்டிப்ளை பண்ணி 300x ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் 1 த ஹோல் பவர் 99 அப்படின்னு எழுதிக்கலாம். தேர்ட் சம் என்னது அப்படின்னா g ஆஃப் t ஈக்குவல் டு t minus 2 the whole divided by 2t plus 1 the whole power 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா g dash of t என்னன்னு கேட்டிருக்காங்க. which means g dash of t அப்படின்னா ஒன்றும் கிடையாது, dg by dt அப்படின்னு தான் மீனிங். அல்லது உங்களுக்கு நீங்கள் இப்படி எழுதிக்கலாம் d dt of g of tன்னு எழுதிக்கலாம். ஜஸ்ட் இதோடைய டெரிவேட்டிவ் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இது எக்ஸ் பவர் n அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ செயின் ரூல் யூஸ் பண்ணி உள்ளே இருக்கிறத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். உள்ளே இருக்கிறது வந்து u by vங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு டினாமினேட்டரில் இருக்கிற டேமை அப்படியே வச்சுக்கலாம். அண்ட் நியூமரேட்டரில் இருக்கிற டேமை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். t மைனஸ் 1. ஸோ ரெண்டு நடுவில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. ஸோ தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1ன்னு வரும், 2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0ன்னு வந்துடும். ஸோ பிரச்சனையில் விட்டுறலாம். அண்ட் மைனஸ் t மைனஸ் 2 நியூமரேட்டர் அப்படியே வச்சுட்டு டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 2tயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2ன்னு வரும். அண்ட் 1ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். ஸோ அப்படியே விட்டுறலாம். the whole divided by 2t plus 1 the whole square அப்படின்னு வரும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 9 இன்ட்டு t minus 2 the whole divided by 2t plus 1 the whole power 8 into 2t plus 1 minus 2t plus 4 அப்படின்னு வரும். சிம்பிளி இந்த 2வை இங்கேயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 2tன்னு வரும், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் 2tன்னு மாறிடும். 2 இன்ட்டு 2 4ன்னு வரும், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் 4, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் 4ன்னு மாறிடும். the whole divided by 2t plus 1 the whole square அப்படின்னு வரும். இந்த ப்ளஸ் 2t மைனஸ் 2t கேன்சல் ஆயிரும். இங்கே 4 + 1 5, 5 இன்ட்டு 9, ஸோ 45 அப்படிங்கிறது நியூமரேட்டரில் முன்னாடி வந்துடும். 4 + 1 5, 5 இன்ட்டு 9, ஸோ 45ங்கிறது முன்னாடி வந்துடும். t minus 2 பவர் 8 அப்படிங்கிறது மேலே இருக்கும், நியூமரேட்டரில் இருக்கும். 2t plus 1 the whole power 8, 2t plus 1 the whole square. ஸோ பவர் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 2t plus 1 the whole power 10 அப்படின்னு வந்துடும். ஸோ இதுதான் நமக்கு g dash of t. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற சம் என்னது அப்படின்னா y ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ மெத்தட் 1 என்னது அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். dy by dx ஈக்குவல் டு, அதாவது y ஈக்குவல் டு a பவர் எக்ஸ் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருந்துச்சு அப்படின்னா dy by dx என்னது அப்படின்னா a பவர் எக்ஸ் லாக் a. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா dy by dx ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸ் லாக் 2 அப்படின்னு வரும். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணுறது. ஸோ மெத்தட் 2 என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்முலா இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா y ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸ், ரெண்டு பக்கமும் லாக் எடுக்க போகிறோம். ஸோ லாக் y ஈக்குவல் டு லாக் 2 பவர் எக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ லாக் y ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு லாக் 2 அப்படின்னு வரும். ஸோ லாக் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/y இன்ட்டு dy by dx. அண்ட் இதில் லாக் 2ங்கிறது கான்ஸ்டன்ட், ஸோ அதை வந்து காமனாக எடுத்துடலாம். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 1ன்னு வரும். ஸோ நமக்கு என்ன வரும்னா dy by dx ஈக்குவல் டு y இன்ட்டு லாக் 2 அப்படின்னு வரும். ஸோ ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா dy by dx ஈக்குவல் டு y ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸ் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டே எடுத்துருக்கோம். ஸோ 2 பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் 2 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான சம் பார்க்க போகிறோம்.
y ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். இந்த மாதிரி ஒரு கொஷின் இருந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணலாம்? இதில் வந்து நம்ம 2 மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம மெத்தட் 1 என்னது அப்படின்னா நம்ம ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுறது. மெத்தட் 2 அப்படியே சால்வ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 2 பக்கமும் நான் ஸ்கொயர் எடுத்தேன் அப்படின்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த பக்கம் நான் ஸ்கொயர் எடுத்தேன் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ்னு வரும். ஓகேவா? 2 பக்கம் தட் இஸ் இங்கே ஒரு ஹோல் ஸ்கொயர் ரூட் இருக்கும், நம்ம வந்து ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிரும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த எக்ஸை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வர போகிறேன். ஸோ ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இப்படி வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா திருப்பி 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஸோ ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் பவர் என் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ என் இன்ட்டு எக்ஸ் பவர் n minus 1 that is 2 minus 1 1 அப்படியே தான் இருக்கும். அண்ட் ஒய் ஸ்கொயர் உள்ளே இருக்கிற டேமை நம்ம தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஒய் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2yன்னு வரும். ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy by dx. ஸோ மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 தான் இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. ரைட் ஹேண்ட் சைட் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 அண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா 1 by 2 root x அப்படின்னு வரும். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by 2 root x அப்படின்னு வரும். ஸோ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி எப்படி எழுதிக்கலாம்னா இப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ், ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ அதை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 2 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு 2y dy by dx minus 1 which is equal to 2 root x plus 1 the whole divided by 2 root x அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த என்டையர் டேமையுமே வந்து நம்ம டினாமினேட்டரில் கொண்டு வர போகிறோம். ஸோ எப்படி எழுதிக்கலாம்னா 2y dy by dx minus 1 which is equal to 2 root x plus 1 the whole divided by 2 into square root of x plus square root of x into 2 root x அப்படின்னு வரும். ஸோ இப்போ நம்ம இந்த மைனஸ் 1 இங்கே வரும்போது என்ன ஆகும்னா ப்ளஸ் 1ன்னு வந்துடும். இந்த ரைட் ஹேண்ட் சைடு எப்படி மாறிடும் அப்படின்னா எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 root x plus 1 plus 4 into square root of x plus square root of x into square root of x the whole divided by 4 into square root of x plus square root of x into square root of x. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா dy by dx தான் நமக்கு வேணும். ஸோ ரிமைனிங் இந்த 2yையும் கீழேயே கொண்டு வந்துட போகிறோம். ஸோ நம்ம அரேஞ்ச் பண்ணி எப்படி எழுதலாம்னா 4 into square root of x plus square root of x into square root of x plus 2 into square root of x plus 1. ஸோ இந்த நியூமரேட்டர் இப்படி எழுதிக்கிட்டேன் the whole divided by. ஸோ இந்த 4 into square root of x plus square root of x into square root of x ஓட இந்த 2yயை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த 2yங்கிறது கரெக்டாக இந்த 2yங்கிறது டினாமினேட்டரில் இங்கே வந்துச்சு அப்படின்னா ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரியும். y ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இதான் கொஸ்டினில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஒய்யை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு எப்படி வரும்னா ஏற்கனவே இருக்கிற அந்த 4 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் அந்த டேம் அப்படியே தான் இருக்கும். அது போக 2 இன்ட்டு ஒய்ன்னு ஒரு டினாமினேட்டரில். ஸோ 2 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ நமக்கு ஃபைனலாக எப்படி வரும்னா இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்னு வரும். இப்போ நம்ம வந்து மெத்தட் 2ல் வந்து இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். மெத்தட் 1 அப்படிங்கிறது உங்களுக்கு புரியலை அப்படின்னா திருப்பி ஒரு வாட்டி பேக் போய் பொறுமையாக அதை பாருங்கள். மெத்தட் 1 அப்படிங்கிறது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ப்ராப்ளம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக மாறிடும். மெத்தட் 2ல் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். மெத்தட் 1ல் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ணியிருந்தோம். பட் மெத்தட் 2ல் நம்ம அப்படி பண்ண போகிறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் செயின் ரூல் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு செயின் ரூல் தரவாக தெரியலை அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ செயின் ரூல் நல்லா தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மெத்தட் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். இந்த மெத்தடில் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா dy by dx நமக்கு எடுத்தோடனே அதான் கிடைக்க போகுது. ஓகே, இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது எல்லாத்தையும் வந்து நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவரில் எழுத போகிறேன். தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் அதாவது இந்த மாதிரி நான் எழுதிக்கிறேன் எக்ஸ் பவர் 1/2 the whole power 1/2 the whole power 1/2 இந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் எக்ஸ் பவர் n ஈக்குவல் டு n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 அப்படின்னு. ஸோ அந்த ஃபார்முலாவில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெளியில் இருக்கிற இந்த டேர்மை முடிக்கணும். ஸோ இது எல்லாம் சேர்த்து எக்ஸ் பவர் என்னங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ 1/2 இன்ட்டு இந்த என்டையர் டேம். ஸோ பவர் வந்து 1/2 மைனஸ் 1ன்னு வரும்.
ஸோ n இன்ட்டு n மைனஸ் ஒன் தானே. ஸோ n மைனஸ் ஒன்றுனா 1/2 மைனஸ் ஒன்றுன்னு வரும். ஸோ இது நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 1 மைனஸ் 2/2ன்னு வரும். ஸோ மைனஸ் 1/2ன்னு வரும். ஸோ அந்த பவர் மைனஸ் 1/2ன்னு அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ உள்ளே இருக்கிற இந்த டேமுக்கு நீங்கள் செயின் ரூல் அப்ளை பண்ணணும். ஸோ உள்ளே இருக்கிற அந்த டேமுக்கு செயின் ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா சேம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1ன்னு வரும். ஸோ 1 ப்ளஸ் இப்போ உள்ளே இருக்கிற இந்த டேம் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இது x பவர் n அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ நம்ம சேம் அதே தான் பண்ண போகிறோம். 1/2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பவர் 1/2 ஹோல் பவர் மைனஸ் 1/2 அப்படின்னு வரும். இப்போ இதுக்கு நீங்கள் செயின் ரூல் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கு செயின் ரூல் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸோ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1ன்னு வரும். ப்ளஸ் எக்ஸ் பவர் 1/2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/2 எக்ஸ் பவர் மைனஸ் 1/2ன்னு வரும். ஸோ நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஓகேவா? அல்லது நான் இந்த ப்ராக்கெட்டை கூட சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் உள்ளே இருக்கிற டேம் இதில் இருக்கிற டேமை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அந்த ப்ராக்கெட் ஓகே. இப்போ இந்த டேம்க்கு அடுத்து இன்னொரு ப்ராக்கெட் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணணும். விச் மீன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம இந்த என்டையர் டேமை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து தான் நம்ம வந்து ஒன்றை ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு வெளியில் இருக்கிற இந்த டேமை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து உள்ளே இருக்கிற இந்த டேமை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ அதை நான் வந்து இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த டேமை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த டேமை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் இது செயின் ரூல் யூஸ் பண்ணி. ஸோ பவர் மைனஸ் 1/2 இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம பேஸில் எழுதிக்கலாம். ஸோ பேஸில் எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 1/2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன வரும்னா 1/2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். இதுக்கு தான் ப்ராக்கெட் போடணும். இந்த என்டையர் டேமுக்கு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணணும். ஸோ ப்ளஸ் 1 ப்ளஸ் 1/2 ரூட் எக்ஸ்ன்னு இருக்கும், ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓகே, இப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும், 2 ரூட் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 ரூட் எக்ஸ்ன்னு இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னவா மாறும் அப்படின்னா எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 4 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் டிவைடட் பை 4 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நியூமரேட்டர் உங்களுக்கு 4 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வரும், இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் டிவைடட் பை 4 2 are 8. ஸோ 8 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். ஸோ இதே ஆன்சர் தான் நமக்கு இதுக்கு முன்னாடி கிடச்சிது. பார்ட் 2ல் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன் ரூல்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா சில ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் எக்ஸ் பவர் என் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கோம். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அதோடைய டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு 5 சம்ஸ் கிட்ட சால்வ் பண்ணியிருக்கோம். பார்ட் 3ல் வந்து இன்னும் டிஃபரன்ஷியேஷன் மெத்தட்ஸ் நிறையா இருக்குது. அந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. லாகரிதம் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ஸ் அதோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி லாகரிதமும் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற சாப்டரே நீங்கள் பார்த்துக்கலாம். ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் இடையில வந்து டெரிவேட்டிவ் ஆஃப் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் அண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் இன்வெர்ஸ் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ஸ் இது ரெண்டுமே சொல்லியிருப்பேன். ஸோ அங்கே போய் நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இட்ஸ் தீபக்.